அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜய் கோவையில் 10 வயது சிறுமி இறந்த பெற்றோரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இறந்து போன சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் உறுதியளித்ததாக பெற்றோர்கள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கோவை அருகே சூலூரை அடுத்த ஒரு கிராமத்தை சார்ந்த 10 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்கிறார். அந்த சிறுமி நேற்று முன்தினம் மாலையில் கடைக்கு சென்றபோது வீடு திரும்பவில்லை. இதனால் சிறுமியை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் சிறுமியை கடத்தி சென்றதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாரிடம் புகார் செய்தனர். அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி பார்த்தோம் என்றால் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தின் கரையோரம் முட்புதரில் ஒரு சிறுமியின் உடல் கிடைப்பதாக சூலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக போலீசார் விரைந்து சென்று சிறுமியின் உடலை மீட்டனர். தகவல் அறிந்த தொடர்ச்சியாக அந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பல்வேறு வழக்குகள் போட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில்தான் பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகியது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில்தான் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததோடு சட்டத்தின் முன் குற்றவாளிகள் கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என உறுதியளித்ததாக பெற்றோர்கள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. நந்தினி, சிறுமியின் பெற்றோருக்கு முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் யாரேனும் பெற்றோர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக நேற்றைய தினமே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அந்த பெற்றோரை சந்தித்து தொடர்ச்சியாக ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் போலீசார் தரப்பில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சரும் அங்கு அமைச்சர்களை உடனடியாக செல்ல அறிவுறுத்தி இருந்தார். அதன்படிதான் அங்கு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்வதோடு உடனடியாக தண்டனை பெற்றுத் தருவதற்கான தேவையான நடவடிக்கைகளை போலீசார் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் சிறுமியின் பெற்றோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததோடு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.